வெல்கம் பேக் ஒன் செகண்ட் வித் இன்ட்ரெஸ்டிங் விடாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் பியூட்டி ஒயிட் ஹார்ஸ். இவனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். பிஃபோர் தட் இந்த ஷோரூமில் என்ட்ரான உடனே நான் அந்த பைக்கை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸிங் ஆயிடுச்சு. சரி, இந்த பைக் இன்றைக்கி ரிவ்யூ எடுப்போமே சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பைக்கை உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா லாட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டா இந்த வண்டியோட ரேடியேட்டர் கார்டு வந்து ஸ்டண்டாகவே ப்ரொடக்ஷன் வருது. தென் கிராஷ் பார் வந்து ப்ரொடக்ஷன், வின் கார்டு ப்ரொடக்ஷன் இருக்குது. தென் வந்து இங்கே ஹேண்ட் கார்டு ப்ரொடக்ஷன். இது எல்லாமே வந்து ஸ்டாக்கில் வருதுங்க, எதுவுமே வந்து ஆக்சசரியாக போடுறது இல்லை. தென் இந்த ப்ரொடக்ஷன் சைலன்சர் கார்டு இருக்குல்லங்க, இதுக்குமே ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது. லாட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படியே அடிக்கிட்டே போகலாம், ரெண்டு சைட்லேயுமே இருக்குங்க. தென் இன்ஜின் கார்டு ப்ரொடக்ஷன், இன்கேஸ் ஆஃப் ஒஸ்ட் கண்டிஷனில் எங்கேயும் ஸ்லைட் ஆகுதுன்னா அதுக்குமே வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ லாட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த வண்டியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட பேர் சிவா, நீங்கள் பார்த்துருக்க மைடிஎஸ்பி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் கோயம்புத்தூர் பென்லி. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தர, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போவோம். அப்படியே வந்து ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருக்குது. இந்த வண்டியை பார்த்தோன்னே ஆர்வம் அந்தளவுக்கு இருக்குது. பிகாஸ் இங்கே ப்ரீமியமான பார்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பிளேஸில் பார்த்திங்கன்னா இது அலுமினியம், தென் இந்த பீஸ் அலுமினியம், தென் ரியர்ஸ் ஃபிங்கம் இருக்குல்லங்க, அதுவுமே அலுமினியம். அதுவே அந்த சீட் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து டைமண்ட் கட் அலாய்வில்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இந்த சேஸில் வந்து டைமண்ட் கட் அந்த சைடில் இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் அந்த சினிமேட்டிக்கில் பார்த்துருப்பீங்க. இந்த பைக்கை ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது என்னோடய ஹைட் 6 feet, இவனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5'8" மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக என் ஷோல்டருக்கு ஈக்குவலாக இருக்காங்க. ரொம்பவே இம்ப்ரெஸிங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பல்கினஸ் டேரக்ட் டு GS 1250 அந்தளவுக்கு பல்கினஸ் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் இந்தோனேஷியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அடித்து நொறுக்கியிருப்பாங்க. பக்கத்தில் GS இதுவும் நிற்கும் போது 500cc வந்து டேரெக்டாக 1200cc காம்படிட் பண்ணுற அளவுக்கு இந்த வண்டிக்கு பல்கினஸ் இருக்குது. இந்த பைக்கோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் வரும். தென் இண்டிகேட்டர் அண்ட் வந்து DRLs இதெல்லாம் பார்த்தீங்கன்னா LED இருக்கும். அப்படியே வந்து இந்த ஃப்ரண்ட் செக்ஷன் 4க்கு பார்த்தீங்கன்னா 140 mm ட்ராவல் இருக்குது. இந்த டயர் கண்டென்ட் இருக்குங்க, இது லாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக். டயரில் என்னடா வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 500cc கேட்டகரியில் டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து இதில் ஸ்டாண்டர்டாகவே வருதுங்க. ஸோ இது வந்து டயர் ப்ரெஷர் லோவாக இருக்கும் போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், லைவ் டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறது அதில் டிஸ்பிளே ஆகும். இந்த பைக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் டயர் கிடையாது, டியூப்லெஸ் டயர் தான். இங்கே வந்து டூயல் ஸ்போர்ட் டயர், அதாவது பாதி ஹாஃப் ரோடு பாதி ஆன் ரோடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பறக்கும் தட்டு 320 mm டிஸ்க் இருக்குது. 2 piston கேலிப்பர். அந்த கேலிப்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து பென்லியோட அஃபிஷியல் கேலிப்பர். அவங்க வந்து 2 piston கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. டிஸ்கில் இவ்வளோ பெரிய பைக்குக்கு 2 piston கேலிப்பர் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதே மாதிரி பறக்கும் தட்டு இந்த சைட்லேயே வந்துருக்காங்க. அதாவது 320 mm சேம் 320 mm இந்த சைட்லேயே இருக்குது. 2 piston கேலிப்பர் ரெண்டனா இருக்குங்க. ஸோ 2 டிஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம பிரேக் அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஃபியூல் டேங்க் மேசிவ் 20 liter ஃபியூல் டேங்க். இதில் எப்போவுமே வந்து ஒரு 3 liters வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. 3 to 5 liters பெட்டர். நம்ம ஹாஃப் டேங்க்கில் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது இங்கே அடைச்சி விடுற ப்ராப்ளம்லாம் நிறையா இன்ஜெக்டர் பைக்கில் நீங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம ஒரு ஹாஃப் டேங்க்கில் வச்சு மெயின்டைன் பண்ணும்போது இந்த இஷ்யூலாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இன்ஜெக்டரோட வேல்யூ வந்து ரொம்பவே ஹை. ஒன்ஸ் வந்து காலியாச்சுன்னா ரொம்பவே செலவழிக்கும். நம்ம இவனோட இன்ஸ்ட்ருமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். பிஃபோர் தட் இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டட் கிரிப்ஸ். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் BMW GS 310 பார்க்கலாம், இங்கே ஹீட்டட் கிரிப்ஸ் இருக்கும். அட்ஸ் த சேம் மாதிரி இங்கேயுமே வந்து ஹீட்டட் சீட் இருக்குது. ஸோ ஃபுல்லி ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா மவுண்டன் ரைடு தான். ஸோ அதனால தான் வந்து கோல்ட் கிளைமேட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹீட்டட் சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஹீட்டட் கிரிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒயர் நீங்கள் இங்கே வரதை பார்க்கலாம், இந்த சீட்டுகளிலுமே ஒயர் இருக்குங்க. ஸோ இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சீட்டை வார்ம் பண்ணுறக்கு உண்டான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹீட்டட் கிரிப்ஸ். ஒன்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB போர்ட் இருக்குது. ஸோ அனிமேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எம்டி ஃபுல் இந்த மாதிரி இருக்குது. ஸோ மேலே பார்க்கும்போது உங்களுக்கு செல்சியஸ் ஹீட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், இங்கே வந்து கியர் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும். ட்ரிப் A, ட்ரிப் B அண்ட் டோட்டல் ஒன்றுங்கிற இல்லைங்க, ஓடோங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் இருக்குது. TRX அவங்க பிராண்டிங் வந்து இங்கேயுமே பண்ணியிருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் இருக்குங்க. எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டருங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. இதில் ஒரு லோகோவுமே இருக்குங்க, அதை காமிக்கிறதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு சென்சாரோட கேப். ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக இங்கே போட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அட்ஜஸ்டபிள் தான், அட்ஜஸ்டபிள் ஃபோர்க்கில் இல்லை. ஸோ இங்கே நீங்கள் ஒவ்வொரு கிளிக் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே வரும். இன்டர்ஃபேஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தோம்ல, அது வந்து உங்களுக்கு பிளாக்ல வேணுமோ ஒயிட்ல வேணுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளாக் இருக்குது. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கிறதா. ஸோ ஜஸ்ட்டு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே சேஞ்ச் ஆகிருங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் அங்கே சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ எஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தா தெரியும். எஸ், இங்கே 1 இருக்குங்க. மறுபடியும் மேலே கிளிக் பண்ணும்போது அடுத்த நம்பருக்கு போயிடும். ஸோ எகைன் கிளிக் பண்ணும்போது அதுவும் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அடுத்த செக்ஷன் போகுது. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஸோ பிரைட்னஸ். ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ வார்ம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. நல்லாவே ஹீட்டடாக இருக்குது. ரெண்டுமே ஹீட் ஆயிடுச்சு. எஸ், இப்போ தான் நார்மலாகுங்க. ஆக்சுவலி வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பேலன்ஸை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் இன்டூ 1000 ஆர்பிஎம் இருக்கும்ல. ஸோ அது வந்து இங்கே இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா யூனிட், இது வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா இல்லை வந்து நமக்கு வந்து மைல் பெர் ஹவராக வேணுமான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல் பெர் ஹவருக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். இன்ஃபர்மேஷன் இப்போ போவோம். இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓஎஸ் அப்டேட் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பைக்கோட இந்த டிஸ்பிளேயோட ஓஎஸ் அப்டேட் வந்து என்ன மாதிரி இருக்குங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது மேலே என்டர் கிளிக் பண்ணால் போதும், வெளியே வந்துடும். ஸோ மொபைல் கனெக்டிவிட்டி, மொபைல் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் எத்தனை டிவைஸ் வந்து கனெக்டாக இருக்குன்னு பார்க்குறது. அண்ட் இந்த பைக்கோட இந்த டிஸ்பிளேவோட நேமுங்க அது. தென் எக்ஸைட். ஸோ நம்ம மேலே கீழே கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் வரும். ஸோ எக்ஸைட் கொடுத்துட்டு மேலே பட்டன் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுங்க. தென் இவன் தான் வந்து அந்த டயர் ப்ரெஷர் மானிட்டருங்க, டிபிஎம்எஸ், டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே தெரியும் ப்ரெஷர் யூனிட் கேபிஏன்னு இருக்குது. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாரில் இருக்கும். தென் பிஎஸ்ஐ, இதுதான் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிகிற ஒரே விஷயம் இது தான். ஃப்ரண்ட் வந்து 32 PSI அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்கே மேலே கிளிக் பண்ணும்போது எஸ், பிஎஸ்ஐயில் சேஞ்ச் பண்ணிட்டேன். எஃப்டபிள்யூஎஸ், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலோட சென்சார் இருக்குங்க. ரியர் வீல் வந்து கீழே இருக்குது. ஆர்டபிள்யூஎஸ்ங்கிறது ரியர் வீல். தென் எக்ஸைட். ஸோ எக்ஸைட் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தா இந்த பிரைட்னஸ் மட்டும் நம்ம பார்க்கலைங்க. ஸோ பிரைட்னஸ் ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து 3rd லெவலில் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லையா, இதை நம்ம இதை கிளிக் பண்ணும்போது அங்கே சேஞ்ச் ஆகுங்க. ஸோ எஸ், இன்னும் ஒரு டாப் இருக்குது. ஸோ வந்து இப்போ 5th ஸ்டெப்பில் இருக்குது. இப்போ நான் என்டர் கொடுக்குற வெளியே வந்துருச்சு. ஸோ எஸ், இப்போ வந்து ஓவரால் நம்ம செட்டிங்ஸ் வந்து பார்த்தாச்சு. இவ்வளோ தான் இருக்குது, ரொம்ப வந்து குழப்பிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ ஓவரால் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. தென் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் லைட் இருக்குது, ஆயில் லைட் இருக்குங்க. லோ ஆயில் இருந்துச்சுன்னா இதுவுமே எரியும். ஏபிஎஸ் வந்து இது ரன்னிங்கில் வந்து மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதில் வந்து இன்னொரு டிஸ்பிளே இருந்துச்சு இல்லைங்க, அதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ என்டர் கொடுத்து இப்போ கிளிக் பண்ணும்போது எஸ், என்டர் கொடுத்தா போதும் உள்ளே போயிடும். இது வந்து ஆக்சுவலி இப்போ வந்து நார்மலாக ஒயிட்டில் செட் பண்ணியிருக்காங்க. இது ஆட்டோவில் போட்டிங்கன்னா இருட்டில் போகும்போது மட்டும் அது பிளாக் ஆகும். மற்றபடி டே டைமில் போகும்போது ஒயிட் கலருங்க. 2வது ஆப்ஷன் இருக்குல்லங்க, ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே நீங்கள் பார்க்கலாம், செகண்டாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். நமக்கு அது வேண்டாம், இப்போ நம்ம பிளாக் மட்டும் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டாக வந்து பிளாக்கில் இருக்குங்க. ஸோ பிளாக்குங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நைட் ஸ்டார். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நைட் ஸ்டார் இருக்க மாதிரி இருக்குது. சுற்றி வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது என்டையராக. உங்களுக்கு எந்த தீம் வந்து பிடிச்சிருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பைக்கோட ஸ்பெக்கை பார்ப்போம். இந்த இன்ஜின் 500cc. பிஃபோர் தட் இந்த இன்ஜினுக்கு முன்னால் இந்த பீஸை சொல்கிறேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கார்டு. இன்கேஸ் ஆஃப் ஒஸ்ட்டு எங்கேயும் போய் நம்ம ஸ்லைட் ஆகுதுன்னா அப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணும் இன்ஜினை. இந்த கேஸ் வந்து பிளாஸ்டிக் ஒரு ப்ரொடக்ஷனோடு இருக்குது. இது நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போகும்போது நிறையா வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து இங்கே ஸ்டாண்டர்டாகவே இருக்குது. அண்ட் இந்த இன்ஜின் 500cc ட்வின் சிலிண்டர். எஸ், ட்வின் சிலிண்டர் தான் இது. சூப்பர் பைக் சவுண்ட் வந்து பென்லியில் காமன். அவங்க ஸ்டார்டிங் வேரியன்ட் ட்வின் சிலிண்டர் 300லேருந்து எல்லாமே வந்து சூப்பர் பைக் சவுண்ட் அப்படியே இருக்கும். இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 47.6 ஹார்ஸ் பவர் அண்ட் 46 Nm ஆஃப் டார்க். அதாவது டார்க்கும் பவரும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ புல்லிங்கில் வந்து லேக் இல்லாமல் நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் இதை. அண்ட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ பெட்டராக எந்த இடத்துலையுமே தட்டாமல் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த சீட் ஹைட் பார்த்திங்கன்னா 840 mm சீட் ஹைட். என்னோட ஹைட் 6 feet. நான் ஹைட் செக் இதில் காமிக்கிறேன். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மேஜராக வேரண்டி ஆகிற பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள். எஸ், இந்த வண்டி ஆக்சிலேட்டர் கேபிள் தாங்க, ரைட் பை வரலாம் கிடையாது. இந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 45 mm. எஸ், நீங்கள் கேட்டது கரெக்டு தான்.
மோஸ்ட் ஆஃப் த பைக் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டில் வந்து 140 mm ட்ராவல் இருக்கும், பேக்கில் வந்து 160 mm ட்ராவல் இருக்கும். ஸோ நிறைய பைக் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது எனக்கே புதுசாக தான் இருக்குது. இந்த பைக்கோட ரியர் சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா 45 mm ட்ராவலில் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 140 mm ட்ராவல், அது நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க. ரியர் செக்ஷன்லாம் புதுசாக இருக்குங்க 45 mm ட்ராவல். ஸோ இந்த வண்டியோட சீட் ஹைட் இப்போ செக் பண்ணிடுவோம். நான் பார்ட் 2ல் மேஜராக வேரண்டையரான பொருள் எல்லாமே லிஸ்ட் எடுத்து பார்ட் 2ல் அப்டேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹைட் செக் பார்த்துருவாங்க. ஸோ 6 feet இருக்கும் போது எஸ் கால் எட்டலைங்க. சென்டர் ஸ்டாண்டு போடும்போது சத்தியமாக கால் எட்டலை. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் புல் பண்ணி கால் எந்த அளவுக்கு கீழே வந்து லேண்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். இந்த பைக்கை நம்ம சென்டர் ஸ்டாண்டை போட்டு தள்ளுறது, அதாவது ஒரு வே இருக்குது. நம்ம சென்டர் ஸ்டாண்ட் கிட்ட கரெக்டாக கால் வச்சு தள்ளும் போது ஈஸியாக ஃப்ரண்ட்டில் ஃபார்வர்ட் ஆயிடுறோம். அதுவே வந்து நம்ம நின்று தள்ளுற மாதிரி இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் தள்ள முடியல. என்னோடய ஹைட் 6 feet, எனக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. அதுவே வந்து சென்டர் ஸ்டாண்டு போடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 860 mm சீட் அந்த மாதிரி போயிடுது. ஸோ என்னோடய லெக் வந்து இந்த மாதிரி நின்றுருந்துச்சு. பட் இப்போ ஃப்ளாட் ஃபுட்டாக இருக்குது. 2 சைட்லையுமே வந்து ஃப்ளாட் ஃபுட் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ரைடிங் பொசிஷன் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக இந்த விண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஹெல்மெட் போட்டால் வந்து சுத்தமாக தட்டாது. என்னோடய ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க, ஒரு 5'10", 5'9" அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே அந்த விண்ட் ப்ரொடெக்ஷன் வராதுங்க. இந்த காற்று வந்து இது தலையை தாண்டி போகும். விண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக, அதாவது விண்ட் அடிக்கிற விண்ட் ஃபுல்லாக மேலே தான் போகும். நம்ம ஃபேஸுக்கு சுத்தமாக வராது. நான் 6 feet, எனக்கு வந்து இந்த ஹெட்டு அடிக்கிற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கரெக்டாக இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இப்படி வருது கரெக்டாக. இதுக்கு மேலே நம்ம ஹெல்மெட் போடும்போது அதை தாண்டி போயிடும். ஹெல்மெட் போட மாட்டும் போது இந்த ஹேர் மட்டும் அப்படியே பறந்துட்டு இருக்குங்க. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 235+ kg இருக்கும். பட் ஒன்ஸ் இதில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய வெயிட் மாதிரி தெரியல. ஸோ ஃப்ளிக்கபிள் ஓகே. ஒன்ஸ் சாய்க்கும் போது அந்த வெயிட் ஃபீல் ஆகுது. நம்ம இதே வந்து ரைடிங்கில் மூவ் பண்ணும் போது சுத்தமாக அந்த வெயிட் தெரிய போகிறதில்ல. பட் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் ஃப்ளாட் ஃபுட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். பட் எனக்கு இப்போ வந்து வெயிட் வந்து ஃபீல் ஆகலை. ஸோ எஸ், நம்ம ஷேக் பண்ணும்போது அந்த வெயிட் இருக்க ஃபீலாக இருக்குது. பட் நான் வந்து கீழே சாச்சிருவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்லாம் எனக்கு இல்லை. பிடிச்சிருவேன். இந்த சைடு சாச்சாலும் மறுபடியும் தூக்கி நிறுத்திடலாம், அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. மிஸ்கான்ஃபிடென்ட் ஆகிற ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கே டோ வந்து கீழே ரீச் ஆகிருக்காது. ஃப்ளாட் ஃபுட் இல்லாதனால இந்த பைக் ஒரு ஓவர் வெயிட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓவர் வெயிட்டோட ஒரு மெயின் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஹைவேல நான் ஸ்டாப்பாக 150, 160 வச்சு க்ரூஸ் பண்ணும்போது ஹெவி விண்ட் அடிக்கும் போது, ஃப்ரண்ட்டில் அடிக்கும் போது எல்லா பைக்கும் ஏரோடைனமிக் அது பாட்டு போயிட்டே இருக்கும். பட் சைட்லேருந்து அடிக்கும் போது என்ன ஆகும், அப்படியே தள்ளிட்டு போகும் ஒரு சைடு. இந்த வெயிட் வந்து அந்த இடத்துல மேஜர் ரோல் பண்ணுங்க. அவன் பாட்டு வச்சலைன் பாட்டு போயிட்டு இருப்பான். ஓகே, நம்ம அப்படியே வந்து ரியர் செக்ஷன் பார்ப்போம். இல்லை அட்வென்ச்சரில் ஏற ஒரு பொசிஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்பேக்கில் கால் வச்சு, ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நம்ம ஏறி உட்காரணும். பட் நான் 6 feet இருக்கனால எனக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் தேவையில்லை. நார்மலாகவே தூக்கி இப்படி போட்டுக்கலாம். கால் தூக்கி போடும்போது இந்த பீஸில் எனக்கு அடி விழவே இல்லைங்க. ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் போட்டுருக்காங்க. அண்ட் இந்த சீட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா லெதர் டெக்ஸ்சர் தாங்க, கொஞ்சம் கிரிப்பியராக இருக்குது. பட் இங்கே வந்து ரொம்பவே சாஃப்டராக இருக்குது. சீட்டோட குஷனிங் பார்த்துட்டிங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இதை விட எப்போவுமே தெரியுமில்லைங்க, பைக்னாலே ரைடருக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கும். பில்லியனுக்கு பார்த்திங்கன்னா அதோட ஒரு 20% வந்து கம்ஃபர்ட் கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த ரியர் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து எல்இடி செக்ஷன் தான். ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஹாலஜன் இங்கே எதுவுமே இருக்காது. இண்டிகேட்டர் எல்இடி, தென் டேஞ்சர் லைட்டுமே எல்இடியில் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு விஷயம் பார்க்குறது என்னென்னா, இந்த ஒயர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்களுமே வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு தான் வச்சுருக்காங்க. பிகாஸ் நார்மலாக ஒரு பைக்கில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பேனியர்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இண்டிகேட்டர் வச்சிங்கன்னா சுத்தமாகவே விசிபிள் இருக்காது. அதனால் வந்து இங்கே டாப் பாக்ஸுக்கு கீழே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இண்டிகேட்டரை. ஸோ அதனால் இந்த பிளேஸ் வந்து ஒயர் வந்துருக்குங்க. கொஞ்சம் வேறு பொசிஷன்லேருந்து வந்திருந்தால் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியர் செக்ஷன், இந்த டயர் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷன் டயர் 17 inch ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர் 19 inch ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர் சீரியஸ்னால ஃப்ரண்ட் டயர் வந்து கொஞ்சம் லென்த்தாக அதிகமாக தான் போகும். அண்ட் ரியர் செக்ஷன் டயர்லேயுமே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 260 mm பறக்கும் தட்டை இவன் இருக்கான். இவனை வந்து கிரிப்பியராக பிடிக்கிறதுக்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர். இது வந்து அண்டர் பில்லி இல்லை, அப்ஸ்வாப்பான எக்ஸாஸ்ட். இந்த எக்ஸாஸ்ட் நோட் என்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம், எந்த மாதிரி விதமாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் அட்வென்ச்சர் சீரியஸ்னாலே மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் இருந்துச்சு, சென்டர் ஸ்டாண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நிறைய பைக்கில் தூக்கியிருந்தாங்க. இப்போ கேடிஎம்லலாம் ரெப்பீட்டர் கொண்டு வந்துட்டாங்க, மறுபடியும் ஆப்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்டாகவே வருதுங்க, சென்டர் ஸ்டாண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. இந்த பைக்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்போம். வெரி எக்ஸைட்டடுங்க, இந்த பைக்கோட சவுண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே கேட்டேன், நீங்கள் இப்போ கேளுங்க.
ஆக்சுவலி வந்து என் வாய்ஸ் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஃபுல் ஸ்டாக்ல இருக்குங்க. 2000 RPM மேலே நிற்கிது. எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் இப்போ இன்ஜின் சவுண்டு கேட்டுருவோம். இப்போ நம்ம வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டு ஐட்லிங்ல எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் இருக்கு, டைட்டானியம் இல்லை. ஸோ இப்போ ஒரு ரோவ் பண்ணி பார்த்துருவோம். அரௌண்ட் ஒரு 1800 RPM தான் இப்போ ஸ்டார்டிங்காக இருக்கு. அரௌண்ட் ஒரு 7000 RPMலேயே வந்து பயங்கரமான சவுண்ட் இருக்குங்க. இப்போ வந்து இன்ஜின் நோட்டை கேட்டுருவோம். என்னோட வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்டுருக்குன்னு தெரியலங்க. ஆனால் வந்து எக்ஸாஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அது ரோவ் பண்ணிட்டே இருக்குன்னு தான் தோணுது. ரோவ் நேச்சர் பார்த்தீங்களா, அப்படியே அது சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரியர் எக்ஸாஸ்ட் வந்து சவுண்டாக தாங்க இருக்கு. ஸ்டாக் சவுண்டே பார்த்தீங்கன்னா மோர் தென் இனஃப். இதை தாண்டி நிறைய பேர் அக்ரா போயிட்டுலாம் போடுவீங்க. உங்களுக்கு இந்த சவுண்டு ஓகேனா இதே வச்சு மெயின்டைன் பண்ணலாம். இதுவே நல்ல சவுண்டாக இருக்குது. ஒன்ஸ் வந்து 5000 RPM தாண்டும் போது இந்த பைக்கோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிறது, ஐயோ ஏங்க. அது வந்து நீங்கள் நேரில் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தெரியுங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குது அந்த சவுண்டு. இந்த பைக்கோட பார்ட் வீடியோக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். ரொம்ப வளவலன்னு அழைக்க வேண்டாம்.